வணக்கம்பா. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதைய பத்தி சொல்றேன். ராமுவும் சோமுவும் சிறந்த நண்பர்கள். அவங்க ஒரு நாள் காட்டு வழியா பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போறப்ப ஒரு அடர்ந்த புதர்ல இருந்து ஏதோ சத்தம் வந்தது. ரெண்டு நண்பர்களும் ரொம்ப பயந்து போனாங்க. அப்பத்தான் ஒரு பெரிய கரடி அவங்கள நோக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. ராமு உடனே பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல வேகமா ஓடி போய் எரிகிட்டான். அவனுக்கு தன்னோட கூட வந்த நண்பனை விட அவனோட உயிர்தான் முக்கியமா இருந்துச்சு. அதனாலதான் சோமுவ அங்கேயே விட்டுட்டு மரத்துல எரிகிட்டான். இத பார்த்த சோமுவுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. எனக்கு மரம் ஏற வேற தெரியாதே, கரடி வேற பக்கத்துல வந்துடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சான். அப்பத்தான் அவங்க தாத்தா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. கரடி செத்து போன எந்த பொருளையும் சீண்டாது அப்படின்னு நினைச்சான் சோமு. உடனே சோமு மெதுவா கீழே படுத்துக்கிட்டு செத்துப்போன மாதிரி நடிச்சான். கிட்ட வந்த அந்த கரடி மெதுவா அவனை மோந்து பாத்துச்சு. எந்த அசைவும் இல்லாம இருந்த சோமுவ விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இந்த காட்சிய மரத்து மேல இருந்து பார்த்த ராமுவுக்கு கரடி என்னமோ சோமு காதுல சொன்ன மாதிரி இருந்துச்சு. உடனே ராமு சோமு கிட்ட அந்த கரடி உன் காதுல என்ன சொல்லுச்சுன்னு கேட்டான். அப்பத்தான் சோமு சொன்னான், ஆபத்தான நிலையில உன்னை விட்டுட்டு போன நண்பன் கூட எப்போதும் சேராதன்னு சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு தனியா நடக்க ஆரம்பிச்சான் சோமு. தன்னோட சுயநலத்தை நினைச்சு வருத்தப்பட்டான் ராமு.